மிகப்பெரிய மீடியா நிறுவனமான சன் நெட்வொர்க்கில் இப்பொழுது பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கிறது. மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான சன் டிவி நெட்வொர்க்கானது முரசொலி மாறன் அவர்களால் தொடங்கப்பட்டது. முரசொலி மாறன் இறப்பிற்கு பிறகு அவருடைய மூத்த மகன் கலாநிதி மாறன் அவர்கள் சன் குழுமத்தை நிர்வகித்து வந்தார். இளைய மகன் தயாநிதி மாறன் அரசியலிலும், பெரிய மகன் கலாநிதி மாறன் அவர்கள் தொழிலையும் கவனித்து வந்தார்கள். சன் குழுமத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக விமான நிறுவனம் மற்றும் IPLல் சன்ரைசர்ஸ் ஆகியவற்றின் உரிமையாளர்களாக ஆனார்கள். அது மட்டுமல்ல, சினிமா துறை மற்றும் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்தார்கள். இன்றைக்கு இவர்களுடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடியை தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முரசொலி மாறன் அவர்களுடைய இளைய மகன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் தனது அண்ணன் கலாநிதி மாறன் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கலாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் சன் குழுமத்தின் பங்குகளை குறைந்த விலைக்கு விற்று அதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் தன்வசப்படுத்தியிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு வாங்கிய சொத்துக்களையும் கணக்கிட்டு மொத்த சொத்துக்களையும் முரசொலி மாறன் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் தனது நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் கலாநிதி மாறன் அவர்கள் மீது சிவில், கிரிமினல் வழக்கு மற்றும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் மேற்கொள்ள நேரிடும் என்றும் தனது அண்ணனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தயாநிதி மாறன் அவர்கள்.